Hi friends, welcome to Nakshatra designers. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு blouse work sleeve portion வந்து எப்படி work பண்றதுன்னு பார்க்கலாம். இது full and full sequence யூஸ் பண்ணி kundhan stones and fitting stones இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம work பண்ண போறோம். So நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இதுக்கான அவுட்லைன் வந்து கொடுத்துறேன். நம்ம எப்போதுமே அவுட்லைன் 2 லைன் கொடுப்போம் இல்லையா? ஸோ நம்ம 2 லைன் வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ பீட் லைன் கொடுத்துக்கலாம். இந்த மந்த் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ பீட் லைன் ஒன்று கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பால்ஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 2 பால்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு. ஸோ இது போல் பெரிய சீக்வன்ஸாக நம்ம பீட்ஸ் இது போல் எடுக்கும்போது சிங்கிளாகவே கொடுங்க. அப்போ தான் வந்து க்ரிப் இருக்கும், லூஸ் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு பால்ஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பால்ஸும் ஒரு லைன் வந்து பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேலை எல்லாமே நம்ம சீக்கிரம் முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ரேண்டமாக நம்ம கேப் விட்டு விட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்குமான கேப் வந்து இப்படி பார்த்து பொறுமையாக கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒரே ஈவனாக அப்போ நம்மளுக்கு ஒட்ட முடியும். ஃபஸ்ட்டு க்ளூ வச்சதுக்கப்புறமேட்டு அடுத்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக நம்ம வைக்கும்போது கேப் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாமல் போகலாம். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து க்ளூ வைக்க வைக்க நீங்கள் கையோடு இது மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் க்ளூ வச்சு நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஒட்டிட்டோம். இது நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து இதை ஒட்டி நம்ம ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நம்ம லைன் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே வந்து நீட்டாக லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் அதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பேஸ் ஸ்டிச்சஸ் நிறைய இதில் இன்க்ளூடடாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசி ஒர்க் இருக்கும். அண்ட் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த ராஜா ராணி பல்லக்கு டிசைன்ஸ், அதே போல் பெல்ட் போர்ஷன் ஒர்க் இருக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸ், முக்கியமாக ஹேங்கிங்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் பேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இதில் நிறைய இன்க்ளூடடாக இருக்கும். அதே போல் 3D ஒர்க், பேட்ச் ஒர்க் பேஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ், ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அண்ட் 50 டிசைனுக்கான ஸ்பைரல் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த 50 டிசைன்ஸும் ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி ட்ரேசிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான போர்ஷனும் நம்ம அதிலேயே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக நம்ம இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு. அண்ட் அதே போல் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெளி லைனில் கொடுத்துட்டு இதோட கேப்லேயும் வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து ஒரு 3 பீட்ஸ் கொடுத்து நம்ம நாட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம்.
என்னென்னா இது ஃபுல்லாக இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கவராக இருக்கிறதுனால 3 பீட் கொடுக்கலாம். அதனால ஸ்ப்ரெட் ஆகாது, வளைஞ்சு நெளிஞ்சு போகாது. ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்டோனும் இருக்கிறதுனால grip இருக்கும். அதனால நம்ம 3 கொடுக்கலாம், இல்லை 2 கொடுத்து 1 கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம விடுற கேப் வந்து ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் உள்ள கேப் வந்து கரெக்டாக பார்த்து ஓட்டணும். கேப் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே சென்டரில் பீட்ஸ் வைக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஸ்டோனில் வந்து கலந்து வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஸோ இதில் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம போட்டு கவர் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கேல் வச்சு ஸ்லீவோட மிடில் போர்ஷன்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று சென்டிமீட்டரில் பண்ணுறோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ச்சஸ்லனா 1 இன்ச்சஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ளூ போட்டு லைட்டாக வந்து பாயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே இந்த கோல்டு ஷேடில் உள்ளது தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சாரியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் சாரீ தான், அதனால் இந்த ஷேட் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஃப்ளார் வந்து நீட்டாக அரேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல ஃப்ளாராக வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி ஒட்டுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஈவனாக கிடைக்காது, அந்த ஒரு ஃப்ளார் ஷேப்பே கிடைக்காம போகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஐ ஸ்டோனை வந்து இந்த பீட்ஸோடு வச்சு சென்டர் பண்ணிக்கலாம். எல்லா போர்ஷன்லேயுமே இது போல் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அது மட்டும்தான் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கும். இதில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஐ ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, இதோட சென்டர் போர்ஷனில் நம்ம வந்து இப்படி பால்ஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அந்த இடத்துல ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஃப்ளாரை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஷேப் கரெக்டாக வரல, ஃப்ளாரோட ஷேப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. ரொம்ப நீட்டாக இந்த ஃப்ளார்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணது பாருங்கள், இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. இப்போ இதை ஒட்டி நான் வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கூட போதும், ரொம்ப டார்க்காக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பீட்ஸ் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லைன் மேலே நான் வந்து ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது பார்டர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளார் நடுவில் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து கீழே நம்ம பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒர்க்கே அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா மேலே அந்த பார்டர் லைனும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளாருக்கும் அடுத்த ஃப்ளாருக்கும் உள்ள அந்த கேப்பில் நான் இது போல் ஒரு பீட்ஸ் அண்ட் பீட் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி கொடுக்குறேன். ஸோ குட்டியாக ஒரு அரும்பு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இதே போல் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளாரோட கேப்பில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதே போல் இந்த குட்டி குட்டி ஃப்ளார் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளாரே வந்து நான் மேலே வந்து புட்டாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இந்த அரும்பெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இங்கே கீழே என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபுல் பார்டர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளாரையே வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி அரேஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட ஃபுல் ஒர்க் இங்கே இருக்குது. நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் என்ன ஒர்க் பண்ணமோ அது அப்படியே பார்த்திங்கன்னா பேக் ஒர்க்கில் ஒன் சைட் ஒர்க் பேஸாகவே கொடுத்துருக்கோம். அதாவது ரிப்பீட்டாக பார்டர் பேஸ் மட்டும் வராமல் அந்த ஃப்ளாரோட மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டியாக இங்கே புட்டாஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.